தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். தலைக்கு சுமையாகி விட்டதா? இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக எல்லாமே வடநாட்டில் இருந்து ஓடி வந்தோம். என்னுடைய தாயை சாவிடுத்து விட்டாங்க. இப்படிதான் உனக்கு என்ன தர்மத்தில் வாழ்வு தன்னை போது பாரு. தாலி அர்த்த பசங்க எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலி அர்த்தம் தெரியுமா? பரிகப்பட்டு வந்துப்பா பன்னீர் ஐயா சொல்லுவார். ஆமா, உன் தந்தை என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்து கொண்டேன்? சத்தியமாக சொல்கின்ற தளபதிகாரி, எந்த பாவியின்றே தெரியவில்லை. பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை சாகடித்து விட்டான். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பழி சுமத்து விட்டார்களே. உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். தங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அந்த பாவி எங்க இருக்கின்றார்? எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியா? வேற யாருக்குமே தெரியாது. எங்க இருக்கிறாங்க? அந்த உண்மை ரகசியத்தை முன்னாடி கோர வேண்டுமா? ஆமா. அப்படி சொல்லிவிட்டா நான் சொல்ற இடத்துக்கு நீ வரையா? என்னது? நான் உன்னிட போகிறேன். நீங்கள் பேசும் வார்த்தை எனக்கு புரியவில்லை. புரியவில்லையா? உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்து கொண்ட கொலைகாரனை காட்டி கொடுத்தால் எனக்கு நீ என்ன தர? நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் எதை கேட்டாலுமா? அந்த துணி காஞ்சி எடுத்து போடுமா? முன்னு கடப்பான். ஏன்டா பாடி இந்த மாதிரி அழிஞ்சுங்க அடப்பீங்க? அந்த அமுதத்தை நான் பருத்து வேண்டிட்டேன். பேத்தி மாதிரி இல்லை இது. என்ன வயசு? நான் முன்ன மாதிரி வயசு தை பிறந்தா 16 தான் சொல்றாரு. என்றும் 16. உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? எங்க இருக்கிற அந்த பாவி? ஐயாம் இந்த VIP என்ன தம்மான சத்தம் கேட்டு? அம்மா பாட்டில் யாரும் ஒட்டிட்டாங்களா? டேய் கண்ணா கையில ஒட்டிட்டாங்களா? ஒன்றா கூட வெடி கட்டி குடிப்பேடாப்பா. என்ன இஷ்டடா? யாரு? இந்த இந்தி காட்சி என்ன ஆணவம் இருந்தா இந்த இந்தி காட்சி இந்த ஆந்திரக்கார மேல கைய வச்சுக்கிறேன். அதை இந்த மலையாளத்தாங்க சொல்லிங்கிறேன். உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்துவிட்டது. இப்பொழுதே நீதிமன்றம் சென்று என் அண்ணனை சந்தித்து உனக்கு தகுந்த உன் அண்ணனிடம் சென்று என்னை காட்டி கொடுக்க போகிறாய. உன்னை விட்டால் தானே அன்பருனா மாபெரு சபையில் அனைவர் முன்பாக என்னை பத்தி நான் சொன்னேன். பெருமையா பேசினேன். பெருமையா பேசலாம். இட்டக்கா செருப்புக்கு சமமா? இல்ல நான் அப்படிலாம் சொல்லல. 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம், நெற்றியில திலகமாக வைக்கிறோமா, பூஜை அறையிலே வணங்கி வந்து வேற மாட்டிக்கிச்சு. 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினா வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அந்த செருப்புக்கு சமம். என்னை பத்தி பெருமையாக பேசினா உனக்கு நான் மான சுத்தி பெருமையாக பேசவில்லையே. எங்க நான் யார வேலை போயிட்டாரா? ஆகவே இனிமுறை கொண்டு இந்த நாட்டில் உனக்கு இடமே வேண்டாம். என்ன விட்டுடுங்க ஐயா, நான் எங்க போயிடுறேன். தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தியாக வேண்டும். இந்நாட்டு அமைச்சர் என்று பாராமல் ஒரு பொட்டு என்னை பத்தி பேச விட்டுவிட்டால் ஒப்பம் பேசுறா. ஒப்பம் பேசுறா. உன் தாய் மகாராணி பேசட்டும், நான் ஏத்துக்கிறேன். இந்நாட்டு இளவரசி
புருஷன் ஒன்னும் பேசத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். பார்ப்பதற்கு ஓல வாழ தருவாடு மாரி இருக்கிற நீ ஏய், என்னை பத்தி பேசுற மாதிரி சின்ன பொண்ணு பேசக்கூடாது சொன்னேன். பேசக்கூடாது தவறு ஐயா. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பேசிட்டேன். மாபெரும் சபையில ஒரு ஏழை உடன் பிறந்த தங்கையை பிறந்த நீதி கேட்க வந்திருக்கிறான். தப்புதாங்க, என்னை மன்னிச்சிடுங்க. இப்ப கேட்டு என்ன பிரயோஜனம்? ஐயோ, நான் தெரியாம பேசிட்டேனே. ஆகவே இந்த நாட்டின் உனக்கு இடம் கிடைக்காது. நீ செல்வது அரவக்காடு. டேய், டேய், டேய்.